ஓகே, நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற இந்த வீடியோவில் என்ன விஷயம்னு சொன்னால், இது ஒரு எடுகேஷன் பேசிக்கான ஒரு வீடியோ. இங்கே நான் உங்களுக்கு சொல்ல போகிற விடயம் வந்து ஒரு கைடன்ஸ். இது வந்து பாடத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய காலத்தில் உங்களோட ஸ்டடீஸை முடிச்சு கொள்ளலாம். நம்மளால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஸ்டடீஸை வந்து நீங்கள் ஒரு அரௌண்ட் 9 மந்த்ஸில் இல்லைன்னு சொன்னால் ஒரு 1 இயரில் நீங்கள் இந்த கோர்ஸை முடிச்சுக்கொள்ளலாம். ஆனால் இந்த கோர்ஸில் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் ஆகணும் அல்லது நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ் செக்டரில் ஒர்க் பண்ணணும், உங்களுடைய ஃபைனான்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்ற ஒரு கோர்ஸாக இந்த கோர்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவ் இல்லை நார்மலாக நீங்கள் கம்பேர் பண்ணிக்க. ஆனால் உங்களுக்கு இங்கே வந்து ஒரு அட்வான்ஸ் டிப்ளமோ ஒன்று கிடைக்கும். இந்த அட்வான்ஸ் டிப்ளமா வச்சுக்கொண்டு நீங்கள் எப்படி உங்களோட ஸ்டடீஸை கொண்டு போவேலும் அல்லது உங்களை க்ரோ பண்ணிக்கொள்ளலும்ன்றதை இங்கே பார்ப்போம். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை படிப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கே உங்களுக்கு அது நாலேஜஸ் நிறைய கிடைக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், நாங்கள் ஓன் பிஸ்னஸ் செய்யணும், ஒரு என்டர்பிரினர்ஷிப் ஆகணும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்ப்போம். நாங்கள் வேலைக்கு போகிறத விட எங்களுக்கு இன்னொரு பார்ட் டைம் இன்கம் வேணுமா உங்களுக்கு, அதே மாதிரி அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இன்னும் ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று உருவாக்கணுமா என்றது சந்தர்ப்பங்கள் இருக்கே நீங்கள் இந்த ஸ்டடீஸை செஞ்சுருப்பீங்க அல்லது உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த ஸ்டடீஸை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் இது அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஸ்டடீஸும் இல்லை. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொண்டு இருக்கும்போது அல்லது கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஃபுல் ஐடியாஸ் ஒன்று கிடைக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இலகுவாக ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் இருந்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அது தொடர்பான விடயங்கள் தான் இங்கே படிக்க போறீங்க. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை படிப்பீங்களாக இருந்தால் தனியாக இந்த ஒரு மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர உங்களுக்கு ஏனைய கம்பெனிகளை நீங்கள் வேலைக்கு போவைக்கும் வந்து அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அனலைஸ் எப்படி செய்கிறது, ஃபைனான்ஷியல் அனலைசிங் எப்படி செய்கிறது, ஸ்ட்ராட்டஜிக் என்ற ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க் எப்படி செய்கிறது, இந்த ரிசர்ச் செய்கிறது எப்படி, இதற்கான எல்லா நாலேஜஸ் எல்லா ஐடியாஸும் வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்லேயே வந்துடும், இந்த கோர்ஸ்லேயே வந்துடும். இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலம் மிக மிக இலகுவாக உங்களுக்கு இருக்கும். இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் ஒரு விடயம் வந்து உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் சரியான காஸ்ட் குறைவு, ரெண்டாவது நாலேஜ் நீங்கள் நிறைய நாலேஜ் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அதே சமயம் நான் இன்றைக்கு சொல்ல போகிற இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பே பண்ணுற கோர்ஸும் இருக்குது, ஃப்ரீ எடுகேஷன்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பேசிக் நாலேஜஸ் எல்லாம் வேணும்னு சொன்னால் ஃப்ரீ எடுகேஷனுக்குள்ளே பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கே ஃப்ரீ எடுகேஷன் செமினார்ஸுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறேன்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆக இது எங்களோட தமிழாக்களை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் இலங்கையில் மட்டும்தான் இருந்து படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உலகளாவிய ரீதியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த கோர்ஸை படிச்சுக்கொள்ளலாம். இல்லை தமிழாக்கள் எங்கே செறிஞ்சு வாழ்றீங்களோ அங்கே உங்களுக்கு தமிழ் மொழி மூலம் இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கான வழிவகைகள் இருக்குது. உதாரணமாக நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க, தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னு சொன்னாலும் சரிதான், மலேசியா, சிங்கப்பூர், கனடா, UK, US, நீங்கள் ஆஸ்திரேலியா, எந்த நாடுகளில் இருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும், எங்கேருந்து நீங்கள் இதை கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லி ஆர்வப்பட்டாலும், மிடில் ஈஸ்டாக இருக்கலாம் இருந்து ஆர்வப்பட்டாலும் நீங்கள் இந்த கோர்ஸை ஆன்லைன் மூலமே படிச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த கோர்ஸ் என்னது, இதற்கான விடயங்கள் என்னது, இதற்கு எவ்வளோ செலவழிய போகுது, இதற்காக நாங்கள் எப்படி ஸ்டடீஸ் பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஆகவே இது சேஃப் ஆனது, அதில் இருக்க பெனிஃபிட் என்னது, இது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் நீங்கள் சொல்கிற பெனிஃபிட் மிக முக்கியமானதை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த கோர்ஸை படிக்க வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது, எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் விரும்புவோம், இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்னு விரும்புவோம், எங்களுக்கு செகண்ட் இன்கம் ஒன்று வேணும்னு சொல்லி விரும்புவோம். ஆகவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கான நாலேஜை நீங்கள் இங்கே எடுத்துக்கொள்ள முடியும். மிக மிக முக்கியமான விடயம் உண்டு. அதே மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்போ ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, நீங்கள் இந்தியா மார்க்கெட்லேயே இருக்கலாம் அல்லது ஏனைய வேர்ல்டு வைடில் இருக்கிற ஏனைய மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த நாலேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கிற விடயம் தான், நீங்கள் ஏதாவது நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், கம்பெனிகளில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொன்னால் ஃபைனான்சியல் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் அக்கௌண்டிங் செக்டரில் வந்து அங்கே அனலைஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் செக்டருக்கு வந்து இந்த நாலேஜஸ் வந்து நீங்கள் சரியாக யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்குமான பெனிஃபிட் எடுத்துக்கொள்றதுக்கு இந்த கோர்ஸ் ஒரு வழிவகையாக அமையும். சரி, இப்போ நாங்கள் வீடியோவை பார்ப்போம். இந்த வீடியோவில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன விடயங்கள் இருக்குது, இதை எப்படி படிக்கிறது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ அதை ஃப்ரீ கோர்ஸ் என்னென்னு சொல்லி பார்ப்போம். நான் இங்கே சொல்ல போடுற இந்த பேனர்லேயே உங்களுக்கு பார்த்துருந்தாலும் படியாக விளங்கியிருக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லி. கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான மிக சிறந்த ஒரு பிளேஸ் தான் இந்த கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நீங்கள் கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்கள் முதலீடு செய்யணும்னு சொன்னால் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய இடம் தான் இந்த CSE. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்க மிக மிக முக்கியமான ஒரு விடயம், இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இலங்கையில் நார்மலாக நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். உங்களுக்கு தெரியும் டேக்ஸ் தொடர்பான கண்டிஷன் என்னது, இதை எப்படி பே பண்ணுறது, இது தொடர்பான எல்லா விளக்கமும் வந்து என்னுடைய பழைய வீடியோக்களில் இருக்குது.
நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் நான் நீங்கள் சொல்கிறப்பொழுது வந்து நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல் அதோடமான நாலேஜ் எடுத்துக்கொண்டு போங்க. அதோட நாலேஜ் ஈஸியாக எடுக்கிறதுக்காகத்தான் இந்த சிஎஸ்சியில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்க ஒரு கோர்ஸாகத்தான் இந்த கோர்ஸ் இருக்கும், அட்வான்ஸ் டிப்ளமா இன் ஃபைனான்சியல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த அட்வான்ஸ் டிப்ளமா இன் ஃபைனான்சியல் மார்க்கெட்டிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 9 monthsக்கான கோர்ஸாக இருக்கும். இதோடைய வேல்யூ எவ்வளோன்னு சொன்னால் 70,000, 70,000 ரூபா நீங்கள் பே பண்ணி உங்களுக்கான கோர்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸஸும் இருக்குது, நீங்கள் அதையும் படிச்சுக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் நான் இதை படிக்கணும்னு சொன்னால், நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்கள் முதலீடு செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த கோர்ஸை இலகுவாக குயிக்காக படித்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் இலகுவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த கோர்ஸை முடிக்க வைக்க வந்து உங்களுக்கு ஃபைனான்சியல் தொடர்பாக, இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பாக, ஃபைனான்சியல் மார்க்கெட்டிங் தொடர்பாக, ஃபைனான்சியல் அனலைசிங் தொடர்பாக, மார்க்கெட் அனலைஸ் தொடர்பாக உங்களுக்கு ஃபுல் விளக்கம் வந்துடும். அப்போ இப்படி ஃபுல் விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருன்னு சொன்னால், ஃபுல் நாலேஜஸ் உங்களுக்கு கிடைச்சிருன்னு சொன்னால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இலகுவாக இருக்கும். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பான விடயங்களை தெரிஞ்சு கொள்றதுவாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு ரிப்போர்ட் எடுக்கலாம், அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கான மார்க்கெட்டுடைய கோயிங் எங்கே இருக்குது, மார்க்கெட் இப்போ எந்த லெவலில் இருக்குது, எக்கனாமிக் எப்படி இருக்குது, அப்போ எந்த ஷேர்ஸின் ப்ரைஸ் கூடும், எந்த ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண வருமானம் கூடும், உங்களுக்கு லாபம் கிடைக்கும்ன்றதை பார்த்துக்கொள்ளலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறது வருமானம் உழைக்கிறதுக்கு, இன்னும் ஒரு வருமானம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும், ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும்ன்றதுக்காண்டி. அது எல்லாத்துக்குமான பிரயோசனமான ஒரு கோர்ஸாக தான் இந்த கோர்ஸ் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த கோர்ஸை தொடர்ந்து படிக்க உங்களுக்கு நிறைய விடயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கோர்ஸை எப்படி எடுத்துக்கொள்ளலாம். சிஎஸ்சின்ற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 வகையான கோர்சஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னதுதான், உங்களுக்கு 2 வகையான கோர்சஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண வேண்டிய கோர்சஸ். இந்த பே பண்ண வேண்டிய கோர்சஸில் மிக மிக முக்கியமானது 2 வகையான கோர்சஸ். ஒரு சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அட்வான்ஸ் டிப்ளமா கோர்சஸும் நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், நார்மலாக நான் சொல்லிக்கி உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ ஃபேக் கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்ஸுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் சின்ன அமௌண்ட், ஒரு 15,000, 16,000, 45,000, 90,000 தான் மேக்ஸிமம் அமௌண்ட்டாக இருக்குது. அப்போ இதுவரை எல்லாரும் பாஸ் பண்ணுறதும், அதாவது கம்ப்ளீட் பண்ணுறதும் இலகுவானதாக இருக்கும். 15 hours நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்று கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அதே மாதிரி 9 months அட்வான்ஸ் டிப்ளமா கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அப்போ இப்படி கம்ப்ளீட் பண்ணிக்க உங்களுக்கு நாலேஜஸ் வரும். ப்ளஸ் நீங்கள் ஒரு 5,000 அல்லது வந்து 10,000 சிஎஸ்சியில் கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க வந்து அது உங்களுக்கான டிரெக்ட் இன்கமாக இருக்கும். இந்த இன்கம் வந்து லீகலானது, நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஆகவே வருமான வரியில் பிரச்சனை ஒன்று உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. ஆகவே இந்த கோர்ஸை நீங்கள் படிக்க நல்ல ஒரு நாலேஜை பற்றி வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் படித்து இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டாக் புரோக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இடைத்தரகர்கள், அதாவது பங்குகளை விற்கிற இடைத்தரகர்கள். இந்த இடைத்தரக நிறுவனங்கள் இலங்கையில் இருக்குது. இலங்கையில் இருக்கிற அத்தனை நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு அமையும். எப்படின்னு சொன்னால் இந்த கோர்ஸை நீங்கள் படிக்க வைக்க. ஆகவே இது வந்து ஒரு பே பண்ணுற சிஸ்டத்தை பேஸ் பண்ண கோர்ஸாக தான் இந்த கோர்ஸ் இருக்குது. இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். இங்கே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான இடம் இருக்குது, அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கான லொக்கேஷன் இருக்குது. இது கூட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கொழும்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய காலங்களில் சொல்லுவேன் கொழும்பில் உயரமான பில்டிங்னு சொல்லி. இப்போ ஏனைய பில்டிங் உயரமாக இருந்தாலும் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் நீங்கள் அதுக்கான இடம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் படித்து பார்த்துக்கொள்ளலாம், உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுக்கொள்ளலாம். இது இல்லாமல் இப்போ ஃப்ரீ கோர்சஸ். இந்த ஃப்ரீ கோர்சஸ் எப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அடுத்த February 6 கோர்ஸ் ஒன்று இருக்குது, நானும் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி என்ன நாலேஜ் சொல்லப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஃப்ரீ கோர்சஸையும் நீங்கள் ஸ்டடீஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது, மார்க்கெட்டுக்கு தேவையான ரிப்போர்ட் எப்படி எடுத்துக்கொள்கிறது, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எந்த லெவலில் இருக்குன்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த ஃப்ரீ கோர்சஸ் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று செஞ்சு பார்ப்போம். இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், இது ஒன்றும் இல்லை, பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஆகவே இது ஈஸியான ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தடாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக உங்களோட பேரை ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க, அதே மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க, அது ஒரு பெஸ்ட் ஐடியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூபிள் இமெயில் அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த இமெயில் அட்ரஸில் தான் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொன்னால் அந்த கோர்சஸுக்கான லிங்க்ஸ் கிடைக்கும். ஸோ அவை ஜூம் மீட்டிங் நடக்கும், ஜூமில் ஆன்லைன் கிளாஸஸ் போகும். அப்போ அந்த கிளாஸஸுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் மூலம் தான் கிடைக்கும். இதுக்கு பிறகு உங்களுக்கான அட்ரஸை கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நான் என் அட்ரஸ் இப்போ கொழும்பு இருக்கிற கொழும்பு அட்ரஸை கொடுத்துக்கொள்கிறோம். என்னுடைய இப்போதைய தற்காலிக அட்ரஸ் வந்து கொழும்பில் இருக்கிறதால கொழும்பு கொடுத்துக்கொள்கிறோம். இது இல்லாமல் உங்களுக்கான கான்டாக்ட் நம்பரை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கொள்ளலாம், மொபைல் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. ப்ளஸ் உங்களோட என்எஸ்சி நம்பர்ஸையும் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
இந்த கோர்ஸ் வந்து நான் ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால் பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் நாலேஜ். அவர் நீங்கள் கேஷ் எதையுமே பே பண்ண தேவையில்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவுமே இங்கே இல்லை. உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஜஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, அதுக்கான உங்களை இமெயில் அட்ரஸை கொடுக்குறீங்க, டீட்டெயில்ஸை கொடுக்குறீங்க, உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு டைம் அலோகேட் பண்ணுவீங்க. அந்த டைமில் நீங்கள் அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி படிச்சுக்கொள்வீங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது எல்லாருடைய நாலேஜ், எல்லாருடைய ஆசையும். நான் காமர்ஸ் படிச்சுட்டு ஒரு அவுட் பண்ணுற ஒரு A level படித்த ஒரு ஆளுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது கட்டாயம் தேவைப்பட்டது உண்டு. ஆனால் என்னென்னு சொன்னால் நாலேஜ் அப்படி எடுத்துக்கொள்கிறது தெரியாது. அது இங்கே பாருங்க, இந்த லெக்சர் பண்ணுற ஆள் கூட வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ரிசர்ச் சென்டரில் இருக்கிற. ஆகவே இவைகள் தொடர்பான விடயங்கள் மிக மிக முக்கியம். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இமெயில் அங்கே வந்துடும். இதுக்கு பிறகு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இமெயில் வந்துடும், அந்த டேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. ஆக ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க மிக மிக இலகுவாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து இந்த கோர்ஸை வந்து ஒரு பார்ட் டைம் ஸ்டடீஸாக படிங்க, அல்லது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக படிச்சுக்கொள்ளுங்க. ஸ்டடீஸை நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக படிக்க உங்களுக்கு இலகுவாக ரீச் பண்ண நாலேஜை லேர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேஸ்ட் இல்லை, நீங்கள் எந்த நாலேஜ் என்ன படித்தாலுமே வேஸ்ட் இல்லை. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, முடிஞ்சால் இந்த கோர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரோ பண்ணுறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. ஸோ மேலும் ஒரு பயனுள்ள தகவல், பயனுள்ள ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நீங்கள் சசி SL Blog இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதன் மூலம் உங்களுக்கான நிறைய அப்டேட்ஸ்கள் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ உங்களுக்கான மிக மிக முக்கியமான விடயங்கள் கைடன்ஸ் தந்திருப்பேன், நாலேஜபிலிட்டி தந்திருப்பேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்க அங்கே இருக்க டாக்குமெண்ட்ஸஸ் எப்படி கொள்வது, அவங்களோட சர்வீஸை எப்படி நாங்கள் கன்சியூம் பண்ணிக்கொள்வது, இது இல்லாமல் ஏனைய விடயங்கள், டேக்ஸ் தொடர்பான விடயங்கள், இவை எல்லாமே என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. ஆகவே முடிந்த அளவு நீங்கள் சசி SL விளக்க வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது அது எனக்கும் க்ரோவிங்காக இருக்கும். நீங்கள் பாஸ்போர்ட் தொடர்பான விடயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நான் என்னுடைய இதற்கு முன்னே ஒரு வீடியோவில் நான் பாஸ்போர்ட் தொடர்பான விடயங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ வந்து இப்போ 1000 நியர் பண்ணி கொண்டு போகுது. நாளைக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது 1000 ரீச் பண்ணிவிடும். ஸோ அது தொடர்பான இன்னும் மேலதிகமான அப்டேட்ஸும் நான் இன்னொரு வீடியோ கொடுத்துருக்குறேன். ஸோ அதையும் பாருங்கள்.